நீங்க சைல்ட்ஹுட் ட்ராமால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சைல்ட்ஹுட் ட்ராமானா குழந்தை பருவ அதிர்ச்சி சம்பவம். சிறு வயதுல அம்மா அப்பா இல்லாம வளரக்கூடிய சூழ்நிலை, அம்மா இருந்து அப்பா இல்லாம வளரக்கூடிய சூழ்நிலையில நீங்க குழந்தை பருவத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அப்பாவோட பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கி இருந்திருப்பீங்க. இல்ல அப்பா கிட்ட வளர்றீங்க, அம்மா இல்லாம அம்மாவோட பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கி இருப்பீங்க. அம்மா அப்பா இல்லாம தாத்தா பாட்டி வீட்டுல நீங்க வளரக்கூடிய சூழ்நிலையில அம்மா அப்பாவை மிஸ் பண்ணி ஒரு பாதுகாப்புக்காகவும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி பல விஷயங்களை நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில பாதிப்பு அதிகமா உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அப்ப இது குழந்தை பருவத்துல உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அடலசன்ட் ஸ்டேஜ்ல இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் சிறு வயதிலேயே நீங்க அதிகமா பயன்படுத்தி இருப்பீங்க. அப்ப என்ன நடக்க போகுது எதிர்காலத்துல அப்படிங்கிறது தெரியாம நீங்க அந்த சூழல்லையே வளரப்படும் பொழுது அந்த தாக்கங்கள் எல்லாமே உங்களுடைய மசில் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அடலசன்ட் ஸ்டேஜ் தாண்டி நீங்க மேரிட்டல் லைஃப்க்குள்ள வரும் பொழுது அதோட தாக்கம் உங்களை ரொம்ப அளவு பாதிக்கும். சிறு வயது அதிர்ச்சி சம்பவம் உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது தெரியாமலே நீங்க சுயமரியாதை சார்ந்து உள்ளுக்குள்ளேயே இதை ரகசியமா பூட்டி வச்சு உங்க உறவுகளுக்குள்ள கூட நீங்க உங்களால உண்மையா வெளிப்படுத்தி தனக்குள்ள என்ன உணர்வு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்தி பேச மாட்டீங்க. மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபில்டர்ட் ஸ்பீச்ல பேசுறதுனால உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. பொதுவா அந்த சைல்ட்ஹுட் ட்ராமால பாதிக்கப்பட்ட நபர்கள் வெளியில யூனிக் கேரக்டர்ல இருப்பாங்க, வீட்டுக்குள்ள பாசிவ் அக்ரெஷனுக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீங்க இந்த சைல்ட்ஹுட் ட்ராமால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ட்ராமான்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் தர்றேன்.